பீகார்லேருந்து வந்திருக்கேன். பீகாரில் வந்து அவ்வளோ கூட ஃபெசிலிட்டி இல்லை, அவ்வளோ கூட ஸ்கூல்லலாம் அவ்வளோ சொல்லி தர மாட்டாங்க. நான் தமிழ்நாடு ஸ்கூல் நல்லா சொல்லி தருவாங்க. இந்த பிஎம் ஸ்கூல், இந்த ஸ்கூல் வந்து நல்லா சொல்லி தருவாங்க. தமிழில் பேசும் வடமாநில குழந்தைகள் எப்படி சாத்தியம் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் தமிழக மாணவர்களுக்கு இணையாக வடமாநில குழந்தைகளும் தமிழ் படித்து அசத்துகின்றனர். இதற்கு காரணம் அரசின் காலை மதிய உணவு, இலவச சீருடை, புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மாணவர்களை கவர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தங்கி தொழிற்சாலை, ரோஜா தோட்டம், செங்கல் சூளை, கோழி பண்ணைகளில் பணிபுரிகின்றனர். ஓசூர் பகுதிகளில் ஓசூர் சிப்காட், பாகலூர், உளிவீரணப்பள்ளி, கொத்தகொண்டப்பள்ளி உள்ளிட்ட பல இடங்களில் வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் வாழ்கின்றனர். மிக குறைந்த ஊதியத்தில் குடும்பத்துடன் வாழும் இவர்களின் பிள்ளைகள் வறுமை காரணமாக கல்வி கற்காமல் வீட்டிலேயே முடங்கும் நிலையும் தற்போதும் உள்ளது. பெரும்பாலானோர் தங்களது பிள்ளைகளை கல்வி கற்க அருகிலுள்ள அரசு பள்ளிகளில் சேர்த்து வருகின்றனர். தங்களைப் போல தங்களது பிள்ளைகளும் வாழக்கூடாது, அவர்கள் படித்து சாதிக்க வேண்டும் என்ற ஆசையோடு கல்வியின் அவசியத்தை உணர்ந்து பள்ளிகளில் சேர்த்து வருகின்றனர். குறிப்பாக பேடரப்பள்ளி, உளிவீரணப்பள்ளி, பேலக்கொண்டப்பள்ளி, கொத்தகொண்டப்பள்ளியில் அரசு பள்ளிகளில் வடமாநில குழந்தைகள் அதிகமாக பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் ஓசூர் அருகே ஜீமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 65% வடமாநில குழந்தைகள் பயின்று வருகிறார்கள். இங்கு எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை 180 மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். இதில் சுமார் 120 வடமாநில குழந்தைகள் பள்ளியில் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி மொழியிலும் பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் வடமாநில குழந்தைகள் தமிழ் மொழியில் ஆர்வத்துடன் கல்வி கற்கும் குழந்தைகள் தமிழ் மொழியை விரும்பி படித்து நன்கு புலமை பெற்றுள்ளனர். சர்வசாதாரணமாக தமிழ் பேசி வருகின்றனர். தினமும் பள்ளிக்கு வரும் வடமாநில குழந்தைகள் பள்ளி துவங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து, திருக்குறள் ஆகியவற்றை கூறிய பின்பு வகுப்பறைக்கு செல்கின்றனர். தமிழ் மொழியை ஆசையோடு கற்று வருகின்றனர். இங்குள்ள ஆசிரியர்களும் வடமாநில குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஓர் எழுத்துக்கள், இரு எழுத்துக்கள், சொற்கள் மற்றும் நாள்கோறும் நாளிதழ்களை படித்து வைப்பது என அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து வருகின்றனர். தமிழ் மொழியில் எழுதியும் வாசித்தும் தினந்தோறும் ஆசையோடு தமிழ் பாடத்தை இந்த வடமாநில குழந்தைகள் படித்து வருவது வியப்பை ஏற்படுத்தி வருகிறது. பள்ளியில் தலைமை ஆசிரியர் ராஜப்பா உட்பட 8 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். இந்த பள்ளியில் தமிழக அரசின் காலை உணவு, மதிய உணவு திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் மாணவ மாணவியருக்கு ஆண்டுக்கு 4 இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், காலணி, பை இலவசமாக கிடைக்கிறது. இதனால் ஈர்க்கப்படும் வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் அதிகம் சேர்த்து வருகின்றனர். காலை வணக்கம். என் பேர் முஹமாஸா காத்தூன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஜீமங்கலத்தில் படிக்கிறேன். நான் இப்போ இந்த பியூஎம் ஸ்கூல் ஜீமங்கலம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூலில் வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ், ஆசாம், ஜார்க்கண்ட் அந்த ஸ்டேட் வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க இந்த பியூஎம் ஸ்கூல் ஜீமங்கலம் படிக்கிறதுக்காக. இந்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் எல்லாம் உதவி செய்வாங்க. நல்லா மிஸ் எல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. இங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. பீகார்லேருந்து வந்திருக்கேன். பீகாரில் வந்து அவ்வளோ கூட ஃபெசிலிட்டி இல்லை, அவ்வளோ கூட ஸ்கூல்லலாம் அவ்வளோ சொல்லி தர மாட்டாங்க. நான் தமிழ்நாடு ஸ்கூல் நல்லா சொல்லி தருவாங்க. இந்த பிஎம் ஸ்கூல், இந்த ஸ்கூல் வந்து நல்லா சொல்லி தருவாங்க. இந்த ஸ்கூலில் வந்து வாங்க, நல்லா படிங்க, நல்லா முன்னேறுங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்கே நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் வரும்போது எனக்கு டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா டீச் பண்ணாங்க. ஃபேமிலி மாதிரி என்ன டீச் பண்ணாங்க. எல்லா மிஸ் எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. நான் இப்போ 6th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருக்கேன். நான் பீகார்லேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாகசகுமாரி சிங். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில். நான் வந்து இங்கே 3rd ஸ்டாண்டர்டில் வந்தேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு 3rd ஸ்டாண்டர்டில் இங்கே விட்டாங்க. எங்கள் அப்பா வந்து பிரதீக்ஷா பேக்கேஜிங்கில் வேலை பண்ணுறாங்க ஆப்ரேட்டர்னால. நான் இங்கே வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல.
தமிழ் கூட தெரியல. இங்கே வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் டீச்சர்ஸ் சொல்ல சொல்ல எங்களுக்கும் தமிழ் வந்துடுச்சு. எங்கள் தமிழ் மிஸ் அவங்க வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் மேத்ஸ் மிஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இங்கே வந்து ரொம்ப பசங்க படிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் வடமாநில குழந்தைகள் சேர்க்கை அதிகரித்தே வருகிறது. தமிழக மாணவ மாணவியருக்கு இணையாக சில பள்ளிகளில் வடமாநில குழந்தைகள் பயின்று வருகிறார்கள்.